அடியே 4 வீட்டுக்காரிகளா, நான் சந்தைக்கு கிளம்பிட்டேன். நீங்க வர்றீகளா வல்லையாடி? அட இருக்கா செத்த, அதுக்குள்ள கிளம்பிட்ட? ஆமாண்டி, இருப்பாக. வந்து சோறு கஞ்சி காய்ச்ச வேண்டாமா? ஆ, புள்ளைகள் அப்புறம் பாடா படுத்தி எடுத்துரும். கிளம்பி வா. அட பொறுக்கா பொறுக்கா, இந்த 5 நிமிஷத்துல வந்துடுறேன். நீ 5 நிமிஷத்துல வருவ, அங்கே பசுக்காரன் நிற்பானா? வண்டி ஓட்டி வர்றது, பசு ஓட்டி வர்றது உன் புருஷனா என்ன? ஆமா, உனக்கு என் புருஷனை வம்புக்கு இழுக்கலன்னா நேரமே போகாத. ஆமாண்டி ஆமாண்டி, அப்படியே உன் புருஷனை நான் வம்புக்கு இழுத்து விட்டாலும் நீ அப்படியே சும்மா இருந்துருவே. அடி சீக்கிரம் கிளம்பி வாடி, இருக்கட்டும், அதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம். இப்படி தான் சில வருஷங்களுக்கு முன்னாடி வரையும் நம்ம ஊர்களில் இருந்து சந்தைக்கு போகிற நம்ம அக்காக்களோ, இல்லை நம்ம அம்மாக்களோ, இல்லை யாரோ ஒரு அண்ணிகளோ, இல்லை யாரோ ஒரு அத்தாச்சிகளோ இப்படி தான் பேசிக்கிட்டு சந்தைக்கு கிளம்புவாங்க. நீங்கள் எல்லாம் முதன்னு சந்தையை எங்கே பார்த்தீங்களோ எனக்கு தெரியாது. உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன டவுன்லேயோ இல்லை ஒரு பெரிய டவுன்லேயோ தான் சந்தை போடுவாங்க. அங்கே தான் போய் பார்த்துருப்பிய. ஆனால் நான் முதல்ல சந்தையை பார்த்தது பாரதி ராஜா சாரோடைய படங்களில் தாங்க. ஆமாம், அவருடைய பல படங்களில் வந்து சந்தையை காமிச்சிருப்பார். அங்கே தாங்க நான் சந்தையை பார்த்தேன். ஆமாம், சந்தையில் எல்லாம் எங்கே அங்கே இல்லாதது என்ன இருக்கும்? மிட்டாய் இருக்குது, மீன் இருக்குது, காய் இருக்குது, கனி இருக்குது, பூ இருக்குது, புண்ணாக்கு இருக்குது. அங்கே சந்தையில் ஒரு இடத்துல நம்ம கண்ணை நிற்க விடாதுங்க. ஆமாம், அங்கே பார்க்க வைக்கும், இங்கே பார்க்க வைக்கும், அங்கே பார்க்க வைக்கும், அந்த குரலை கேட்க வைக்கும். அங்கிட்டு ஒருத்தங்க சத்தம் போட்டு 5 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு கூவுறதை கேட்குறதுக்கே ஒரு ஆனந்தமாக இருக்குங்க. அப்படிப்பட்ட சந்தைக்கு நம்ம ஊர்கள்லேருந்து நம்ம கிராமங்கள்லேருந்து 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வரையும் போய்கிட்டு தான் இருந்தாங்க. சந்தைக்கு போயிட்டு ஒரு காய்கனியை வாங்கிக்கிட்டு அங்கே பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு 7:30 இருக்கும். ஏம்மா, உங்கள் ஊர்லெல்லாம் பஸ்ஸு நிற்காதுமா? ஆமாம், அறந்தாங்கில ஏறினா புதுக்கோட்டையில் தான் பஸ்ஸு நிற்கிங்பாங்க பாருங்கள். அங்கேருந்து அந்த காய்கறி வாங்க போன அக்காக்களுக்கு அம்மாக்களுக்கு எவ்வளவு வேதனையாக இருக்குன்னு தெரியுமா? அந்த வேதனையெல்லாம் இந்த கால மாற்றத்தால், இந்த வளர்ச்சியால் இப்போ காணாமல் போயிடுச்சுங்க. ஆமாம், இப்போல்லாம் ஊருக்கு ஊருக்கு சந்தை வந்ததில் எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? இந்த இரவு நேரத்தில், இந்த மின்னொளி வெளிச்சத்தில் எங்கள் ஊர் சந்தைக்கு மீன் கூட வந்திருக்கு பாருங்களேன். அட நெசமாலுமே இது கீழையூர் சந்தை தானன்னு நம்ப முடியாமல் வானத்தில் இருந்து நிலா கூட எங்கள் ஊர் சந்தையை பார்த்துக்கிட்டு இருக்கு பாருங்களேன். எங்கள் ஊர் சந்தை வந்து ஒரு T20 மேட்ச் மாதிரிங்க. ஆமாம், 5-5:30க்கு மேலே தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கு மேலே தான் களை கட்டும். அப்புறம் ஒரு 8-9 மணிக்குள்ள ஓரளவு எல்லாருக்குமே வியாபாரம் ஓடிடுங்க. என்னடா இங்கே வந்தோமே, நம்ம பொருள் விற்கிறேன்னு யாரும் போக மாட்டாங்க. எல்லோருக்கும் மன நிறைவான ஒரு சந்தை எங்கள் ஊர் சந்தைங்க. இப்போ நம்ம ஊர் மாதிரி எல்லா ஊர்கள்லையும் கிராம சந்தை வந்துருச்சு. இந்த கிராம சந்தையில் காய்கறி கொண்டு வர்றவங்க, அவங்க பொருளை கொண்டு வர்றவங்க பெரிய பெரிய வியாபாரி எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. எல்லாம் மண்ணை நம்பி விவசாயம் பண்ணுற நம்ம சுற்று வட்டாரத்து நம்ம மாதிரி உள்ள மக்கள் தான். ஆமாம், இவங்கள்ட்ட ஒரு காயை வாங்கினோம்னா, இவங்கள்ட்ட ஒரு பொருளை வாங்கினோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த காசு நம்ம காசு அவங்கள்ட்ட போகும், திரும்ப அவங்க காசு நம்மள்ட்ட வர்றோம். ஆனால் இதையே ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம காசு அழகாக அவங்களுக்கு வேண்டிய ஏதோ ஒரு பேங்கில் தூங்க போயிடும், திரும்ப அது நம்ம பக்கம் வரவே வராது. அதனால் முடிஞ்ச வரையும் ₹1 என்ன 50 காசு கூட இங்கே கூட விற்க மாட்டாங்க. எல்லாம் எங்கே அந்த சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிற ரேட்டுக்கு தான் இங்கேயும் விற்கிறாங்க. அதனால் முடிஞ்ச வரையும் இது மாதிரியான நம்ம ஊர்களில் விற்கிற பொருட்களை வாங்குவோம். நமக்கு இந்த மாதிரியான கிராம சந்தைகளை, நம்ம விவசாயிகள் கொண்டு வர்ற பொருட்களை வாங்குவோம். இது மாதிரியான சந்தையை நாம் நிச்சயம் தீவிரமாக ஆதரிப்போம். ஒரு கிராமத்தில் 10 கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 கடையிலையும் வியாபாரம் நடக்காதுங்க. ஆமாம், 2-3 கடையில் மட்டும்தான் நல்லா வியாபாரம் ஓடும். மிச்ச கடையெல்லாம் சும்மா கொஞ்சம் 1-2 பேர் தான் வந்துக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் சந்தை அப்படி கிடையாதுங்க. ஆமாம், எத்தனை பேர் சந்தையில் கொண்டாந்து காய்கறி விற்றாலும் அவங்களுக்கும் விற்றுரும், எல்லாருக்கும் விற்றுருங்க. ஆமாம், எல்லோரும் மன நிறைவாக ஒரு பொருளை விற்றுட்டு போகிற இடம் அப்படின்னா அது சந்தையாக தாங்க இருக்கும்.
இந்த நன்னாளில், இந்த பொன்னாளில், ஆமாம், மூத்த மொழியான, முதல் மொழியான தமிழ் மொழியின் பிள்ளைகள் தான் நாம். ஆமாம், தமிழ் மொழியை பேசுகின்ற, நாம் தமிழ் மொழியாய் இருக்கின்ற, நாம் தமிழர்களாய் இருக்கின்ற அத்துணை பேருக்கும் எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அன்புடன் எல்லோரும் நலமோடு வளமோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.